யூகேனுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு எதிராக பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க ரஷ்யா. ஒரு ஃபாரின் மினிஸ்டருக்கு எதிராக தடை விதிச்சிருக்காங்க. இன்னொரு ஃபாரின் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய கொந்தளிப்பு அப்படிங்கிறதுலாம் நடந்துட்டுருக்கு. அது வேறு யாருமே கிடையாதுங்க, பெலரஸ் தான். பெலரஸ் ரஷ்யா கூட்டாக சேர்ந்து இன்னைக்கு ஏர்ஃபோர்ஸ் ட்ரில் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. இது உக்ரைனுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கு. எந்த நாடுமே உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் பெலரஸ் தான் இப்போ ஃபுல் டைம் ரஷ்யாவுக்கான உதவிகளையும் ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு தேவையான ட்ரைனிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்லாம் நடத்திட்டு இருக்கும்போது தான் அடுத்ததாக ஜெர்மனி பீரங்கிகளை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஒரு கேள்வி வருது இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தினதை ஏன் உக்ரைனால் தடுக்க முடியலை? பல கேள்விகளுக்கான பதிலாகவும் அப்டேட்டும் இந்த ஒரு பதிவு தான். எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் சரியாக இன்டேக் எடுத்துக்கிறோமா, ஃபுட் சைக்கிள் அப்படிங்கிறத சரியாக ஃபாலோ பண்ணுறோமா, இப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியில் விட்டுருக்காங்க குக் எஃப்எம். இந்த தமிழ் ஆடியோ புக்கு கேட்குறதுக்கு குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 14, 15, 16 பொங்கல் தினத்தில் 60% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் பொங்கல் 60 அப்படிங்கிறது தான். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே குக் எஃப்எம்மில் நீங்கள் கேட்கலாம். குக் எஃப்எம்மை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்கிறது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், கரெக்டாக எங்களுடைய மூவ் இருக்குது அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா, எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க, ரஷ்யா தோற்று விட்டது, ரஷ்யாவால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள்ட்ட கேட்கும்போது கிடையாது, நான் என்ன நினச்சேனோ அது சரியாக நடந்துகிட்ருக்கு. சொல்லப்போனால் எல்லாருமே இங்கே பொய் சொல்லிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்மகிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கார். ஓகே, அடுத்ததாக துருக்கியினுடைய எர்டகன் அவர்களும் அதிபர் புட்டின் அவர்களும் பேசிக்கொள்கிறார்கள். அப்படி பேசிக்கொள்ளும் போதும் இப்போதைய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் ரஷ்யாவினுடைய கெயின் என்ன அப்படிங்கிறத மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கஷன் கூடவே கண்டிப்பாக தானியத்துக்கான அந்த டிஸ்கஷனும் ஓடி இருக்கும். ஏன்னா 120 நாட்கள் கெடு அப்படிங்கிறதுலாம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா வேண்டாமா, ஃபர்டிலைசர் அப்படிங்கிறதுக்கான அந்த டீலும் இந்த தானிய டீல் கூடயே வந்துடும். அதுக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. இதெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ஏன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக உக்ரைனுக்கு பெரிய நஷ்டம் வரும். அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் இது பெரிய அடி தான். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பல டன் தானியங்கள் அப்படிங்கிறது இன்னும் அவங்களுடைய நாட்டில் தேங்கி இருக்கு. அடுத்த கட்ட அறுவடைக்கும் பல தானியங்கள் அப்படிங்கிறது தயாராகி வருகிறது. இந்த பக்கம் ரஷ்யாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃபர்டிலைசர் அப்படிங்கிறதும் இல்லை பல நாடுகளுக்கு தேவையான உரத்துக்கான ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரஷ்யா தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவும் பாதிக்கும். ஸோ 2 நாடுகளுக்கும் உண்மையாக தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தானிய ஏற்றுமதிக்கான அந்த டீல் தான். அது சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக KH-22 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் தான். இந்த KH-22 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் அக்யூரேசிலாம் இல்லாத ஒரு ராக்கெட். இந்த ராக்கெட் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கு. அப்படி ரஷ்யாவிலேருந்து வந்தது தான் உக்ரைனில் இருக்கக்கூடிய நிப்ரோ அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தில் கட்டிடங்களை தாக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் 40க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த KH-22 அப்படிங்கிறது ஒரு சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்துக்கான ராக்கெட். அதை ஏன் ஏவுனாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த ராக்கெட் அப்படிங்கிறது அதனுடைய அக்யூரேட், அதாவது 600 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய டார்கெட்டை கூட இந்த KH-22 தாக்கி அழிக்க முடியும். ஆனால் அந்த டார்கெட்டில் எரர் அப்படிங்கிறது அந்த டார்கெட்டுக்கு ஒரு 100 மீட்டர் தள்ளியோ 300 மீட்டர் தள்ளியோ இப்படி தான் போய் விழுமா. இப்போ தான் இந்த KH-22 அப்படிங்கிறத ரஷ்யா இந்த உக்ரைன் மேலே ஏவி இருப்பதை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்திருக்கிறது. ஏன்னா இந்த ராக்கெட்டை தடுப்பதற்கான டெக்னாலஜி உக்ரைன்ட்ட இல்லை. அப்படி தடுக்கணும்னா அவங்க எதை தான் யூஸ் பண்ணி ஆகணும்? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒரு சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்துக்கான ராக்கெட்டை தடுப்பதற்காக உபயோகித்தார்கள் என்றால் செலவு யாருக்கு கூடுதலாக இருக்கும்? 10 மடங்கு செலவு உக்ரைனுக்கு கூடுதலாக இருக்கும். ரஷ்யா செய்யக்கூடிய இந்த காய் நகரத்தில் தான் ரொம்ப பக்காவான வார் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ KH-22 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பேரிச்சம்பழத்துக்கு தகரெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதை வச்சு ஏவி அவங்களுடைய எதை அடிக்கிறாங்க? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் பழிவாங்கி கொண்டிருக்கிறது ரஷ்யா. KH-22 பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேறொரு காணொலியில் வியூகத்தில் நம்ம பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெலரஸ் ரஷ்யா.
2 நாடுகளுமே சேர்ந்து நாங்கள் ஏர்ஃபோர்ஸுக்கான ட்ரில்லில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா இன்னொரு பக்கமாக வந்து வாங்கப்பா உக்ரைன், நான் உங்களுக்கு எல்லாம் பெரிய அளவில் ட்ரைனிங்லாம் எடுத்து கொடுக்குறேன்ப்பா, நம்ம டேங்க்லாம் நீங்கள் ஓட்டணும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கமாக ஃப்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய டேங்குகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. யூகேயும் சொல்லியிருந்தாங்களா எங்களுடைய டேங்கு சேலஞ்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தான் ஜெர்மனியும் நானும் எங்களுடைய டேங்க் உங்களுக்கு தாரோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஜெர்மனியுடைய டேங்க் அதனுடைய மேனுஃபேக்சரிங் அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2024 வரை பேட்டில் டேங்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா எங்ககிட்ட ஸ்டாக் இல்லை, எங்ககிட்ட ஸ்டாக் இருந்தால் தானே உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ இது இப்போதைக்கு நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா திடுதுப்புன்னு ஜெர்மனி இப்படி சொல்லிருச்சே அப்படின்னா, ஃபின்லாந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க, நானும் டேங்கு கொடுக்குறேன், ஆனால் ஜெர்மனி எப்போ டேங்கு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் என்னாலையும் டேங்கு கொடுக்க முடியும், ஜெர்மனியுடைய முடிவு என்னவோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபின்லாந்து அறிவிச்சிட்டாங்க. நேற்று தானே ஃபின்லாந்து நீயும் பீரங்கிகள்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே, ஜெர்மனி எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ நானும் கொடுக்குறேன், இதுதான் என்னுடைய முடிவு அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பீரங்கிகளுக்கான பேட்டில் 2023 தொடங்கும். ஆனால் உண்மையான பீரங்கிகள், தேவைப்படும் பீரங்கிகள் 2024 தான் உக்ரைனுக்கு கிடைக்க போகுது. யூகேனுடைய பீரங்கிகள் ஒரு 20 பீரங்கிகள் தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லையும் யூகே மற்றும் உக்ரைன் ஈடுபட்டிருக்கிறார்கள். 20 பீரங்கி கண்டிப்பாக போதாது, இன்னும் பல பீரங்கிகள் வேணும். ஆனால் அதிநவீன பீரங்கிகள் 20 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யூகேயே அடாவடித்தனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை. ஸோ பல நாடுகள்கிட்ட கேட்டு இப்போதைக்கு 20 பீரங்கிகள் மட்டுமே யாருக்கிட்ட போகுது, அதிநவீன பீரங்கிகள். பழைய வகை பீரங்கிகள்லாம் நிறையவே உக்ரைன்கிட்ட இருக்குது. ரஷ்யா சில இடங்களில் பீரங்கிகள்லாம் பயன்படுத்தாமல் அப்படி விட்டுட்டு வந்துட்டாங்க. பீரங்கிகள் மட்டும் போதாதுங்க யுத்தத்தில் பங்கு பெறுவதற்கு, அந்த பீரங்கிகளுக்குள் போடக்கூடிய குண்டுகளும் வேணும். குண்டுகள் தீர்ந்த பீரங்கியை ரொம்ப நேரம் உருட்டிட்டே வர்றதெல்லாம் வேஸ்ட், மனித உயிர்கள் அப்படிங்கிறது அங்கே பலியாகிவிடும். அதனால் பீரங்கி அங்கேயே போட்டுட்டு என்ன வந்துடுவாங்க, மனிதர்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகக்கூடிய வாகனத்துலேயோ கவச வாகனத்துலேயோ ஏறி வந்துடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் பீரங்கிகள் அந்தந்த இடத்துல இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு இடத்த நம்ம அபவுண்ட் பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பீரங்கியை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அதை வந்து இன்டர்னலாக பலவிதமான பிரச்சனைகளுக்கு உட்படுத்தி அதில் ஏதாவது குண்டுகளை போட்டு அழிப்பதோ அப்படிலாம் செஞ்சுட்டு தான் சில பல வீரர்கள் வெளியில் வருவார்கள். இன்னும் சில வீரர்கள் எப்படியாவது அதை நம்ம திரும்ப எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிற கணக்கிலையும் பீரங்கிகளை விட்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிட்ட ஒரு 200 நபர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பொருளாதார தடையை போடணும். இந்த 200 நபர்கள் தான் ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வராங்க. ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்துக்கு இவங்க தான் காரணம். ஸோ இந்த 200 நபர்களுக்கான பொருளாதார தடையை போடணும் அப்படின்னு சொல்லி 200 நபர்களுடைய லிஸ்ட்டை எடுத்து அதை பல நாடுகளுக்கும் கொடுத்துட்டு வராங்க. சீக்கிரமாக அந்த 200 நபர்களுக்கு எதிரான பொருளாதார தடை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. உக்ரைனுடைய சாக்கர் கிளப் கிட்டத்தட்ட 25 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு எய்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணி, மேரிபோல் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, மேரிபோல் சிட்டியில் சோல்ஜர்ஸ் அங்கே நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்க உக்ரைனுக்கு போராடி இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பம், அந்த குடும்பத்துக்கு என்னென்ன உதவிகள் வேணும், அவங்களுக்கு வீடுகள் இல்லையா, இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சூப்பர். இதுதான் இப்படித்தான் இருக்கணும். ஒரு யுத்தம்னு வந்தாலோ, நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலோ, நாட்டின் பெயரால் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இப்போ ஒரு கேம் நடந்திருக்கலாம், மிகப்பெரிய அளவில் ஈவெண்ட் ஏதாவது நடந்திருக்கலாம், அது எல்லாம் நாட்டுக்காக உழைத்த நபர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற இந்த செய்தி, நாட்டுக்காக நாமும் உழைக்கலாம்ப்பா, நம்மளை பார்த்துக்கிடுவாங்க, நாடு நம்மளை பார்த்துக்கணும், இல்லாட்டி நாட்டில் இப்படிலாம் ஈவெண்ட் நடந்திருக்கு, நாட்டில் இதை நம்பி நாட்டில் இவ்வளோ பேர் செஞ்சுருக்காங்க, அவங்களாம் நம்மளை பார்த்துக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை பிறந்தால்தான் நாட்டை பாதுகாப்பதற்கு மனிதர்கள் தயாராவார்கள். அப்படி இல்லையா, என் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், நான் ஏன் அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் வரும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சோலிடார் பகுதி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சுன்னு சொல்லி வேகனார் குரூப் சொன்னதும் சொன்னாங்க. இன்னைக்கு உக்ரைன் மறுபடியும் சோலிடார்ல பேட்டில் நடந்துட்டு தான்ப்பா இருக்கு, சண்டை நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா அவங்களுடைய பொசிஷன்ல அப்படியே நின்றுட்டு இருக்காங்க, இன்னும் அந்த பொசிஷனை விட்டு பின்னோக்கியோ முன்னோக்கியோ அவங்க வரல. ஆனாலும் எங்களுடைய ராணுவ வீரர்கள் கடுமையா போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சீக்கிரமா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் இந்த சோலிடார் அப்படிங்கிற இடத்தை எங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிற அறிவிப்பை உக்ரைன் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. ஜாப்ரோசேஷியால இன்னைக்கு மறுபடியும் தாக்குதல் நடந்திருக்கு. 2 நாடுகளும் மாத்தி எப்ப அங்க ஒரு அணுமின் நிலையம் இருக்குப்பா, பார்த்து வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது 2 நாடுகளுமே மாத்தி இப்படி காண்பாங்க, நீ தான்டா போட்ட அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே ஒரு கூத்து நடந்திருக்கு. அடுத்ததா நேட்டோ தான். நேட்டோவினுடைய தலைவர் 40 நாடுகள் இருக்கு பாருங்க, நேட்டோ கூட இணைந்து உக்ரைனுக்காக நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு சொன்ன 40 நாடுகள் அந்த கூட்டமைப்பை ஏற்பாடு செய்து அதில் போய் பேசிக்கிறாருப்பா. அப்படி பேசிய பிறகு ஹெவி வெப்பன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் நேட்டோ வகையாக உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம். வரும் வாரங்களில் இந்த ஹெவி வெப்பன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உக்ரைனுக்கு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. ஸோ நேட்டோவினுடைய இந்த அறிவிப்பு 40 நாடுகளுடைய ஒரு சப் அறிவிப்பு தான். ஏன்னா 40 நாடுகள் டைரெக்டாக இதில் இன்வால்வ் ஆகாமல் 40 நாடுகள் கலெக்ட் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாம் நேட்டோவில் கொடுத்து நேட்டோ யாருக்கு கொடுக்க
போகுது, உக்ரைனுக்கு கொடுக்க போகுது. ஆல்ரெடி ரஷ்யா சொன்ன மாதிரி தான், நேட்டோவுக்கும் எங்களுக்கும் சண்டை நடக்கலைன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நாங்கள் நேட்டோவை வின் பண்ணிட்டோம். இப்போ நேட்டோ பல உலக நாடுகளிடம் கோரிக்கை கேட்டு எங்களை பீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நடக்காதரா ராசா, நடக்காது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்ன வாசகம் ஆப்டா பொருந்தது. ஏன்னா 40 நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இப்போ உக்ரைனுக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான கூட்டமைப்பாக மாறி நிற்கிறது. ஸோ ஓவராலா கனரக வெப்பன்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைக்கலாம். பீரங்கிகள் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படலாம். ரஷ்யா தாக்குதலை ரொம்ப சிவியராக நடத்தலாம். அவங்களுடைய அடுத்த கட்ட காய் நகரத்தில் பல மனிதர்களை, பல லட்சம் இராணுவ வீரர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை நாம் மட்டும் சொல்லலை, யூகே, அமெரிக்கா, அடுத்ததாக உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லா ரிப்போர்ட்டும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய இராணுவ சட்டத்தில் பலவிதமான மாற்றங்களை ரஷ்யா ஏற்படுத்தி வருகிறது. ஸோ புது இராணுவ வீரர்கள், புதிதான ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி, புதிதாக பீரங்கிகள் வழியான தாக்குதல், இது எல்லாம் கூடிய சீக்கிரம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூடவே இந்த தானிய ஏற்றுமதிக்கான டீலும் நடப்பதற்கான வாய்ப்புகளும், இது இல்லாமல் அமைதிக்கான லோக்கல் சீஸ்ஃபயர் ஏதாவது நடந்தால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதிசயம் அற்புதம் நிகழுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நமக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் இருக்குது, அதிலையும் இணைந்து கொள்ளுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.